கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுலை போல எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை குறித்தும் அவருடைய அதிசயங்களை குறித்தும் கூறுவோம். ஆத்தும ஆதாயம் செய்வோம். ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்போம். சுவிசேஷ சேவையை ஒழுங்காய் செய்வோம். நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். பின்மாற்றத்தில் போகும் மக்களுக்காய் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை நம் மூலம் வெளிப்படும்படியாய் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவின் வாசனை எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் வெளிப்படும்படியான கிருபையை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நிர்ஜயம் கொடுக்கிற கிறிஸ்துவாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும், பாதுகாத்து கொள்ளும். கிருபை மேல் கிருபை தாங்க. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நிறைய பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் என்னென்ன ஆண்டவரே எங்கள் மூலமாய் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறோம், உடைய சித்தம் மட்டும் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.